தமிழ்நாடு போலீஸ் ப்ளீஸ் அரெஸ்ட் ஜூலி அண்ட் டீம் இம்மீடியட்லி. உங்களை கெஞ்சி கேட்கிற அரெஸ்டர் இம்மீடியட்லி. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நேத்து ஜூலியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி ஆர்கன் டிராபிகிங்ல இன்வால்மெண்ட் ஆயிருக்காங்க, அதாவது கிட்னி திருட்டுல ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நானும் அட்வொகேட் நெல்சனும் அந்த வீடியோல நாங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஜூலியோட ஃப்ரெண்ட்ஸோ பாதிக்கப்பட்ட நபருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுனா ஒவ்வொரு ப்ரூஃபையும் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஜூலியோட ஃப்ரெண்டு ஷர்மி, அதாவது புரோக்கர், பாதிக்கப்பட்ட நபருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க. அதோட ஆடியோவை நீங்களே கேளுங்க, நான் ப்ளே பண்றேன். இல்லைங்களா மேம், நான் 3 குழந்தை வச்சிருக்கேன் மேம். ஏன் மேம் என்னோட பாவத்தை எல்லாம் ஏந்துறீங்க? ஐயோ அக்கா, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலக்கா. என்னக்கா ஆச்சு? இப்பதான் நான் எல்லா பக்கம் சுத்தி ஊர் வந்து சேர்ந்திருக்கேன் மேம். ஏதாவது நான் செத்தே போயிருந்தேன். ஐயோ இவ்வளவு பேசாதீங்க, என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. யார் என்ன இப்ப எங்களை மாட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மேம். யாரு போன் பண்ணி சொன்னா? சர்மி. அவ பேசினாளா? எப்ப பேசினா? இப்போ லைன்ல இருக்காங்க. கேட்டிங்களா எந்த அளவுக்கு புரோக்கர் ஷர்மி, அதாவது ஜூலியோட ஃப்ரெண்டு டோனர் லேடியை மிரட்டி இருந்தா? அந்த டோனர் லேடி அழுதுகிட்டே நமக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்களே ஒரு லேடி விக்டிம், அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. நேத்து வரைக்குமே ஜூலி இதுல ஒரு சஸ்பெக்ட், இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க, இவங்க கூட இருக்கிறவங்க தான் ஜூலிக்கு தெரியாம பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு காலையில எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போட்ட உடனே 3 பேரு இன்னைக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, நாங்களும் ஒரு விக்டிம் தான் அப்படின்னு. இதுல ஒரு விக்டிம் கிட்ட டைரக்டா ஜூலி ரேட் பேசியிருக்காங்க கிட்னிக்கு. இதுல இன்வால்மெண்ட் ஜூலியும் ஆகியிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு, எனக்கும் நெல்சனுக்கும். தமிழ்நாடு மக்களே அண்ட் தமிழ்நாடு போலீஸ், மனசார சொல்றேன், இங்க டிஎம்கே வேஸ்ட், டிவிக்கே தான் பெஸ்ட் அப்படின்னு பேசுறதுக்காக நான் வரல. பாவம் சார் விக்டிம்ஸ்லாம் லட்சக்கணக்கில் காசையும் இழந்து புருஷனுங்களையும் இழந்து இன்னைக்கு தனி மரமா சிங்கிள் பேரண்டா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வலிகளோட. அந்த வலிகள்லாம் அவங்கள்ட்ட போன்ல பேசினாதான் தெரியும். ஒரு லேடிலாம் 2 மணி நேரமா புலம்புறாங்க, காசையும் கொடுத்துட்டோம் சார், புருஷனையும் இழந்துட்டோம் சார், இன்னைக்கு தனி மரமா நான் என் பையனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சார், நான் பண்ண பாவத்துக்கு தான் சார் இன்னைக்கு இந்த தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கில்ட்டோட இருக்காங்க. இவனுங்க அயோக்கியத்தனம் பண்ணது, புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல மட்டும்தான் திறமையே இல்லாத அயோக்கிய நாய்களை நம்ம வளர்த்து விடுறோம். அவனுங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் செலிபிரிட்டி, ஆக்டரு, இன்ஸ்டா ஃபேமஸ் அப்படின்னு போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பிக் பாஸ் ஜூலி, பிக் பாஸ் இல்ல, வீரத்தமிழச்சி ஜூலி மாதிரி இவ்வளோ அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு விஜயன் எனக்கு குறை சொல்ற நீ. 50-50ஆவே இருக்கட்டும்னே, 500 ஆக்கிறாதீங்கன்னே, எங்களுக்கு திராணி இல்லனே அப்படின்னு. கரும பிடிச்சவள. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற உங்கள யாராச்சும் ஜூலினாலேயோ இல்ல ஜூலியோட கேங்னாலேயோ பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க. பயப்படாம வந்து சொல்லுங்க. எல்லா ப்ரூஃபையும் கலெக்டிவா எடுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம், அவங்கள உள்ள தள்ளுவோம்.